லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி மேஷ ராசி. ஸோ மேஷ ராசி எப்படி இருக்கும்? ஸோ அதிகமான ஒரு கோபங்கள், அதுவும் அஸ்வதி நட்சத்திரக்காரங்க தான் கோபத்தால் தலைவலியே வரும் அடிக்கடி. ஸோ கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிக்கோங்க. காரணம் உங்களுக்கு ராசி அதிபதி 1-8 அதிபதியாக இருந்து 12 இருக்கும்போது இந்த கோபத்தினால் நிறைய விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. மற்றபடி இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? ஸோ இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு ராசி அதிபதி 12 நிறைய செலவுகள் இருக்கும், கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து இதனால் கோபம் அடையாமல் ஒரு டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். பட் அதுக்காக நீங்கள் நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க. பெரிய பெரிய முயற்சிகள் எடுத்து பெரிய லெவலில் வரணுங்கிறதுக்கான முயற்சிகள் நிறைய பண்ணுவீங்க. மற்றபடி உங்களது 2ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு வக்கரமாக இருந்த சுக்கிரன் வக்கர நிவர்த்தி ஆனதுனால நல்ல பலன்கள், நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா 2-7ஆம் அதிபதியாக வரனால உங்களுக்கு மனைவி சார்ந்த விஷயங்கள், இந்த ஒரு பிரச்சனைகள், ஒரு தடைகள், ஒரு பிடிவாதங்கள் இதெல்லாம் கிளியர் ஆகி ஓரளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி. ஸோ 3இல் பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்கள் இருக்குங்க. ஸோ 3இல் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்குது. ஸோ அது செவ்வாய் பார்வையில் இருக்குது. 12இல் உள்ள செவ்வாயுடைய பார்வையில் கிட்டத்தட்ட கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்குது, செவ்வாய் இருக்குது, ராகு. இந்த 3 பிளானட்டே கொஞ்சம் ஏட விடுங்க. அது மட்டும் இல்லை வக்கரமான புதன், அது 3-6 அதிபதியாக வரனால கொஞ்சம் ஏடவடமான காம்பினேஷன் இருந்தால தான் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு இந்த காம்பினேஷன்ஸ் இருக்கிறனால தான் நம்ம முன்னாடியே சொன்னோம். கவர்மெண்ட் ரொம்ப சந்திச்சு போயிடுவாங்க, நிறைய பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் மக்களும் உஷாராக இருக்கணுங்கிறத சொன்னோம் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காவல்துறையினர், அதாவது செவ்வாய்ங்கிறது காவல்துறையினரை சொல்லுவாங்க. அதே மாதிரி அது கூட சூரியன், அரசாங்கம் ப்ளஸ் ராகு சேரன எவ்வளோ பெரிய மோசமான விளைவுகள் காவல்துறையில் ஏற்பட்டுருக்கு. இப்போ முறைய டிவி நியூஸ் பார்க்குறோம், நிறைய பேர் காவல் நிலையங்கள்லேயே இறந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், கொலை வழக்குகள்லாம் ஃபைல் பண்ணி திருடர்களை பிடிக்க வேண்டிய காவல்துறை அவங்க திருட மாதிரி ஓடுற மாதிரியான சுச்சுவேஷன், எவ்வளோ ஒரு பெரிய பதவியில் இருக்கிற கார் எடுத்துகிட்டு ஓடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இந்த மாதிரி விளைவுகள்லாம் இந்த கிரக கூட்டணிகளால் வராது தான். ஸோ நம்ம ரொம்ப எலாபரேட்னா இதுதான் விஷயங்கள். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. காரணம் என்ன, விஷயங்கள் மாறும், பட் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்தடுத்த விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னாலே நம்ம சேஃப்டி பார்த்தாலே போதுங்க. அவங்க சேஃப்டி பார்த்தாலே மற்றவங்க எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். இளைய சகோதர சார்ந்த விஷயம் நிறைய குழப்பங்கள் இருக்கும். எங்கேயும் ஒரு இது கொடுத்துறாதீங்க, நான் இப்படி பண்ணித்தரேன், அது பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துறாதீங்க. வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு பெரிய டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எமோஷன்ஸ்லாம் 16ஆம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு கம்மியாகுங்க. ஸோ 16ஆம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு எமோஷன்ஸ் கம்மியாகும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த 16-8க்கு மேலே பார்த்தீங்கன்னா நோய்கள்லேருந்து ஓரளவுக்கு விடுதலை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே இப்போ நியூஸ்லேயும் பார்க்குறோம். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா 5ல் சூரியன் வராருங்க. ஸோ சூரியன் வரும்போது ஓரளவுக்கு நோய்கள்லாம் ஓரளவு கட்டுப்படுவதற்கான வாய்ப்புகள். 6-5 கொஞ்சம் மருந்துகள் வருவதற்கான, அதே தான் மோடி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி மருந்துகள்லாம் வந்துடுது. ஆகஸ்ட் 15 பிரதமர் அறிவிப்பார்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். ஸோ நல்லது கண்டிப்பாக நடக்குதுங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சந்தோஷம், குதூகலம் எல்லாமே இருக்கும். ஓரளவுக்கு நல்ல ஒரு விஷயங்கள், அதுக்காக செலவு பண்ணுவீங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் நல்ல விஷயங்கள் தாங்க. நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கிறது மட்டும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமானது. ஸோ ஒரு தொழிலில் இருக்கவங்க, ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷன்ஸாக இருக்கும். இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. காரணம் என்ன, அந்த 6ஆம் அதிபதி புதன் வக்கரமாகி நிறைய கிரக கூட்டணிகள் இருக்கும்போது நம்ம தோணும், அதாவது எதுவும் நம்ம நினைச்ச மாதிரி இல்லையே, முதல்ல மாதிரி இல்லையே, நம்மளோட ஃபீலிங் தான் வரும். கவலைப்படாது, இன்னும் கொஞ்சம் நாள் சரியாயிடுங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கடன்லாம் கேட்ட இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. மற்றபடி மனைவி சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பும் குதூகலமும் சந்தோஷமும் இருக்குங்க. பார்ட்னர்ஸ்குள்ளே இருந்த ஒரு கருத்து வேறுபாடாக நீங்கி ஓரளவு பழைய மாதிரி ஒரு நல்ல சுமூகமான உறவுகள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. வெளி வட்டார தொடர்புகளில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம், நல்ல மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருங்க. மற்றபடி எதிரிகள் சார்ந்த விஷயங்கள், எதிரினா நீங்கள் தான் உங்களுக்கு எதிரி. ஸோ நீங்கள் எதுவும் கோவப்படாமல் டென்ஷன் ஆகாமல் இருந்தால் சரி. ஸோ அதனால் விரயம் யாருக்குன்னா உங்களுக்கு தான். ஸோ அதை பார்த்து நடந்துக்குங்க. வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் உஷாராக ஓட்டுங்க. ஏன்னா செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக வண்டி ஓட்டுறது, காற்று மூஞ்சில் போடும்போது வேகமாக ஓட்டணுங்கிறதுலாம் தோணும். பட் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
மற்றபடி வந்து பார்த்தோம்னா 9ல் கேது. பட் இருந்தாலும் இதுவரை வந்து அப்பா கிட்ட இருந்த கருத்து வேறுபாடு இப்போ கொஞ்சம் கம்மியாகிடும். காரணம் என்னன்னா குருவுடைய பார்வை இருக்கனால வந்து ஓரளவுக்கு வந்து நீங்கள் சேஃப் ஆயிடுவீங்க. ஸோ குருவோட பார்வை 3ஆம் இடத்துக்கு இருக்கனால வந்து குரு கேது காம்பினேஷன் வந்து கொஞ்சம் ஆன்மீக விஷயங்கள் வந்து ரொம்ப ஈடுபாடு இருக்கும். குரு வக்கரமாக இருக்கும், நல்ல பலன்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். குரு அவங்க ஜாதகத்தில் வந்து வக்கரம் இல்லைன்னா கொஞ்சம் காரியத்தில் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி விஷயம் கண்டிப்பாக. அதனால பெரிய ப்ராப்ளம் இல்லை, பட் டிலே ஆகுதுங்க. மற்றபடி வந்து 10ல் உள்ள சனி, 10ஆம் அதிபதி வந்து சனி வந்து வக்கரமாக போகிறோம், கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்கும் வேலைகள். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த வேகத்தில் வந்து தொழிலோ எதுவும் இன்னைக்கு சுச்சுவேஷனும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், வேறு வழி கிடையாது. மற்றபடி வந்து பார்த்தோம்னா உங்களது லாபங்கள், ஸோ லாபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் நல்ல விஷயங்கள் நடக்கிறதா இருந்தாலும் 11ஆம் அதிபதி 10ல் வந்து வக்கரமாகும்போது சில எதிர்பாராத அளவுக்கு ஒரு சின்ன சின்ன டென்ஷன்ஸ் தான் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு 1000 ரூபா வர வேண்டியது வந்து 700 தான் வரும். ஸோ அதனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறது, கொஞ்சம் அலைக்கழிப்பாங்க, அப்புறமான்னு சொல்கிறது. இதனால கோவப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் வந்து முருகருங்க. ஸோ முருகரை வழிபடுவதுனா ரொம்ப சிறப்பு. காலையில் எழுந்து பல் விளக்கிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பாயோ அல்லது ஒரு துணியோ விரிக்க போட்டு ஓம் முருகான்னு ஒரு சாண்டிங் பண்ணி வாங்கி ஒரு 108 இருக்கும், 54 இருக்கும். அது உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். அது பண்ணி மனதுக்குள்ள வந்து முருகரை வர வச்சு பிரார்த்தனை செய்யும்போது சிறப்பான பலன்கள் கிடைக்கும் சொல்லிட்டு உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.